ஒரு தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் ஒரு மரத்து கீழே ரொம்ப அமைதியா படுத்திருக்கும் போது அந்த சின்ன ஒட்டகம் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டுதான், நம்ம முதுகுல இந்த பெரிய பை மாதிரி இருக்கு, இது எதுக்குமா அப்படின்னு கேட்டுதான். அப்ப தாய் ஒட்டகம் சொல்லிச்சான், நாம வனாந்திரத்துல வாழக்கூடிய உயிரினங்கள், நாம நீர் அதிகமா சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு அந்த மாதிரி ஒரு பை போன்ற அமைப்பை நம்ம முதுகுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிச்சான். அப்புறம் சின்ன ஒட்டகம் கேட்டுதான், அம்மா ஏன் நம்முடைய கால்கள் எல்லாம் இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப தாய் ஒட்டகம் சொல்லதான், வனாந்திரத்துல நம்ம நடக்கிறதுக்கு அந்த ஹீட்டை தாங்குறதுக்கு கடவுள் நமக்கு இயற்கையாகவே கால்களை ரொம்ப பெருசா பயன்படுத்தி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சான். மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டுதான், அம்மா நம்ம கண்கள் இருக்கிற இமை முடிகள் ஏன்பா இவ்வளவு நீளமா இருக்குன்னு கேட்டுதான். அப்ப அந்த தாய் ஒட்டகம் சொல்லிச்சான், அதிகமா வருகிற இந்த புயல் காற்றுனால நம்முடைய கண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கடவுள் நமக்கு கண் இமைகளை ரொம்ப பெருசா கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான். கடைசியா அந்த ஒட்டகம் கேள்வி கேட்டுதான், தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம முதுகுல பையும் கடவுள் கொடுத்திருக்கிறாரு, வனாந்திரத்துல நடக்கிறதுக்கு நம்ம கால்களையும் இவ்வளவு பெருசா கொடுத்திருக்கிறாரு, மண்ணில இருந்து பாதுகாக்க நம்முடைய இமைகள் இவ்வளவு பெருசாவும் கொடுத்திருக்கிறாரு, அப்புறம் ஏமா நம்ம ஜூல இருக்கிறோம்னு கேட்டுதான். இது போலதாங்க நிறைய நேரம் நமக்கு இருக்கிற தாளந்து, திறமை, அறிவு எல்லாமே நமக்கு இருந்தாலும் நம்ம ஒரு சரியான இடத்துல இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கேள்வியும் நம்ம உள்ளத்துல இருக்கும். ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கேள்விகளும் எண்ணங்களும் இருந்ததுன்னா, வசனம் சொல்லுது, அவர் அதனதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவன் என்று சொல்லி. You may not be in the right place today, but he will take you to the right place.